Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. இந்த வீடியோல நம்ம NIRF ranking 2025ல வந்த இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன, முக்கியமா NIRF rankingல வந்த எல்லா காலேஜுமே ரேங்க் அவுட் வந்து ஒரு டாப் 10 காலேஜ், டாப் 20 காலேஜ்னு பார்க்காம NIRF rankingல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க கவுன்சிலிங்ல ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா NIRF இருக்கிற காலேஜை மேஜரா ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்க சீட்ஸ் கிடைக்கலன்னா வேணா நீங்க மற்ற பக்கம் ட்ரை பண்ணுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கட் ஆஃப் இருந்தா தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் என்னென்ன காலேஜஸ் பார்த்தரலாம், அதுக்கப்புறம் கட் ஆஃப் பத்திலாம் உங்களுக்கு தனியா நான் வீடியோ பண்ணி போடுறேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் சம்பந்தமான இல்ல அதர் கோர்சஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2025 NIRF ரேங்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காலேஜஸ் வந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே IIT மெட்ராஸ் தான் ஓவரால் ரேங்கிங்லயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நம்பர் 1 பொசிஷன்ல வராங்க. இந்த வருஷமும் அப்படிதான். அண்ட் செகண்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா NIT திருச்சி இருக்காங்க. தேர்ட் பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா SRM யூனிவர்சிட்டி. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஓவரால் ரேங்கிங், இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரேங்கிங் சொல்லிட்டு இருக்கேன். ஃபோர்த் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா VIT வெள்ளூர், 5th பொசிஷன்ல அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, 6th அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அண்ட் 7th பாத்தீங்க அப்படின்னா கலசலிங்கம் அகாடமி கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, 8th பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், அடுத்ததாக 9th பொசிஷன்ல சவிதா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் சிமேட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த 10th பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் SSN காலேஜ் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா சிவநாடார் காலேஜோட மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த தடவை உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போற மாதிரி தான் வரும், TNAUKல வராது. ஓகேங்களா. அடுத்தது 11வது இடத்துல பாத்தீங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்காங்க. அடுத்தது 12வது இடத்துல PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லலாம், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 13வது இடத்துல வெல்டெக் ரங்கராஜ டாக்டர் சகுந்தலா R&D இன்ஸ்டியூட். அண்ட் அடுத்ததாக பாத்தீங்கன்னா 14வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி TNAU அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு காலேஜுங்க. ஓகேங்களா. இந்த 14 காலேஜஸும் பாத்தீங்க அப்படின்னா ரேங்கிங் 1ல இருந்து 100க்குள்ள வரக்கூடிய காலேஜ். இது வந்து ரேங்க் அவுட் பண்ணிருப்பாங்க. சில பேராமீட்டர்ஸ் இருக்கு, அந்த பேஸ்ட் ஆன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் கொடுத்து அதை ரேங்க் அவுட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. 100 ரேங்கிங்குள்ள வந்த காலேஜ். ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 100க்குள்ள வர காலேஜஸ்க்கு வந்து ரேங்கிங் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 101ல இருந்து 150 வரைக்கும் ஒரு ரேங்கிங் பேண்ட் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய டாப் காலேஜ்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 151ல இருந்து 200க்குள்ள ஒரு காலேஜஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி 201ல இருந்து 300 வரைக்கும் கொடுப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டர் மூலியமா தான் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அது எப்படின்னு பார்த்தலாம். இதுல வந்து ரேங்க் கொடுக்க மாட்டாங்க. ABC அப்படின்னு அல்பபெட்டிக்கல் ஆர்டர் வருது இல்லையா, அதை வச்சுதான் உங்களுக்கு வந்து காலேஜோட லிஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் மட்டும் நம்ம எடுத்து தமிழ்நாட்டில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இந்த காலேஜ் இருக்காங்க. அடுத்தது எந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், எங்க சென்னையில இருக்கக்கூடிய காலேஜுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்கு, சென்னையில இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கார்னியா இன்ஸ்டியூட் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்தது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில இருக்கக்கூடிய காலேஜ். KPR காலேஜ் இருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய KPR இன்ஜினியரிங் காலேஜ். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி இருக்காங்க. இந்த காலேஜ்ல தாராளமா நீங்க எடுத்து படிக்கலாம், சீட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 101 ரேங்கிங்ல 150 ரேங்கிங்ல வரக்கூடிய காலேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச், PSG காலேஜோட பியூர் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த காலேஜும் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. 101ல இருந்து 150 ரேங்கிங் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. அடுத்தது பாத்தீங்கன்னா 151ல இருந்து 200 ரேங்கிங் பேண்ட்ல என்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்தரலாம். சென்னையில இருக்கக்கூடிய BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததா பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய டாக்டர் MGR எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். சென்னையில இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம்ல இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு சிவகாசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மெப்கோ ஸ்லாக் இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய RMK இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்தது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலத்துல இருக்கக்கூடிய சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது. இதே மாதிரி ஸ்ரீ சாய்ராம்ல வந்து இன்ஜினியரிங் காலேஜும் 2 கேம்பஸுமே வந்து இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இது வந்து 151ல இருந்து 200 ரேங்கிங் மேன்ல இருக்கிற காலேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடிஸ், இந்த கேம்பஸும் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதாவது 151 ரேங்கிங் பேண்ட்ல இருந்து 200 ரேங்கிங் பேண்ட் இந்த காலேஜஸ் இது. அடுத்ததான் 201 ரேங்கிங் பேண்ட்ல இருந்து 300 ரேங்கிங் பேண்ட்ல வரக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. நாகப்பட்டினம்ல இருக்கக்கூடிய EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. 201ல இருந்து 300 ரேங்கிங் பேண்ட்ல வரக்கூடிய காலேஜ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா சமயபுரம்ல இருக்கக்கூடிய K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப்
இன்ஜினியரிங் அண்ட் அதே மாதிரி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த 2 கேம்பஸுமே வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த கேம்பஸ் இருக்காங்க. கரூர்ல இருக்கக்கூடிய எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்காங்கன்னு சொல்லலாம். இது கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜும் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ரெண்டுமே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்தது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த ராஜலட்சுமியில 2 குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனும் வந்து இதுல இருக்காங்கன்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், இது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்தது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் வந்து லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து 201 ரேங்கிங்ல இருந்து 300 ரேங்கிங் பேண்ட்ல இருக்காங்க. அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் இருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த 2 கேம்பஸுமே வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த காலேஜஸ் எல்லாமே 2025 NIRF ரேங்கிங்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜ். உங்களுக்கு இந்த காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைக்குது அப்படின்னா தாராளமா எடுத்து படிக்கலாம். ஃபர்தரா நம்ம எது மாதிரியான கட் ஆஃப்ல இந்த காலேஜ்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம். ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தமான கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும், இல்ல அதர் கோர்ஸ் சம்பந்தமான கைடன்ஸும் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.